எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி இந்த பண்டிகையானது ஏன் கொண்டாடுறாங்க? எதற்காக கொண்டாடப்படுகிறது? அது கொண்டாடப்படுவதற்கான புராண செய்தி என்ன? அப்படிங்கிறத தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்ப்பதற்கு முன்பு இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒரு தவறான ஒரு பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவங்க தவறாக அதை நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க, எதற்காக கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு புரிதல், அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு பண்டிகையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? பார்க்கலாங்களா? பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி இது கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோர்கள் எப்பயுமே ஒரு பண்டிகையானது நடத்துவதற்கு முன்பு அந்த பண்டிகை ஏன் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் யோசித்து இயற்கையோடு கலந்ததாக தான் நம்ம எல்லாமே, நம்ம தமிழர்கள் பண்டிகை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இயற்கையோடு கலந்ததாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் யார்? இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவன் இல்லையா? இயற்கையை பாதுகாக்கவும் அந்த இயற்கை மூலயமா நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்குவதற்காகவும் அந்த இயற்கையோடு கலந்த ஒரு பண்டிகையை தான் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழர்கள் பண்டிகை நீங்கள் எல்லா பண்டிகையும் எடுத்து பாருங்கள், எல்லா பண்டிகைகளுக்கு பின்னாடியே உள்ள அந்த செய்தியை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே என்னது? இயற்கையோடு ஒன்றி வாழ்வதாக தான் இருக்கும். சரிங்களா? அப்படியும் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படியாப்பட்ட ஒரு பண்டிகை தான். ஓகேங்களா? இது பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு விதத்தில் சொல்கிறாங்க. என்னது, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, வடநாட்டு மண்ணை வந்து வெற்றி பெற்றதுனால அந்த அந்த சிலையை வந்து பெற்றான், அதன் காரணமாக இது வடநாட்டு பண்டிகையாக இருந்தது, இது இந்து பண்டிகையாக மாற்றுவதற்கு சில அரசியல் காரணங்களாக இது இந்து பண்டிகையாக மாற்றினாங்கன்னு சொல்லி பல பேர் பல டிபேட்லாம் வைப்பாங்க. புராண ரீதியாகவும் சில செய்திகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குள்ளேயும் நம்ம போக தேவையில்ல. நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் இந்த பண்டிகையை தவறாக கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? காரணம் என்னென்னா அது புரிதல். சரிங்களா? அந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதல் இல்லாதனால தான் அவங்க வந்து அந்த தவறான ஒரு பாதையில் செல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க என்னோட ஒரு பார்வையிலிருந்து, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ஒரு பண்டிகையானது ஒவ்வொருத்தங்களும் ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு ஒரு கருத்து தோணலாம், உங்களுக்கு ஒரு கருத்து தோணலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு கருத்து தோணலாம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கருத்து வரும் இல்லைங்களா? அப்படி என்னோட கருத்துப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சரியாக தவறா, உங்களுக்கு எந்த கருத்து, அதை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தான் ஒரு நடத்துகிற ஒரு பண்டிகை வந்து ஏன்னா இயற்கை சார்ந்த பண்டிகையாக தான் இருக்கும். இன்னும் இயற்கையை பாதுகாக்கவும் இயற்கையிலேருந்து நம்மளை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்ட பண்டிகையாக தான் நம்ம முன்னோர்களோட பண்டிகை இருக்கும் இல்லைங்களா? அதன் வழியாக தான் நாமளும் அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதங்களில் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை. ஏன்னா ஆடி மாதம் தான் நம்ம எல்லாம் வந்து பயிரிடும் இல்லைங்களா? அந்த ஆடி மாதத்துலாம் என்ன மழை, அதுக்கப்புறம் தான் மழை காலம் ஆரம்பிக்குது இல்லையா? இந்த மழை காலத்தில் நீர்நிலையங்களில் நீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கும் இல்லைங்களா? அப்படி அந்த நீரானது பெருக்கெடுத்து வெள்ளப்பெருக்கெடுத்து போயிட்டுருக்கோம். அப்படி போகக்கூடிய அந்த நீரை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம முன்னோர்கள் கையாண்ட ஒரு விதம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. அப்படி கையாண்ட ஒன்று தான் என்னது? இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஆறில் வந்து இந்த மழை காலத்தில் நீர்லாம் பெருக்கெடுத்து விடும், அந்த நீரை வந்து சேமித்து வைக்கவும் அந்த இப்போ போகின்ற இந்த வெள்ளப்பெருக்கை தடுக்கவும் ஒரு முடிவு பண்ணலாம். என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி முடிவு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஏன்னா களிமண்ணால், நல்லா ஞாபகம், களிமண்ணால் செய்யப்பட்ட சிலை இல்லைங்களா? அந்த உருவம் ஒன்று செஞ்சு நம்ம வந்து நீர்நிலைகளில் கரைச்சோம் அப்படின்னா, போய் போட்டோம் அப்படின்னா அந்த நீரானது அந்த வெள்ளப்பெருக்கு ஓடக்கூடிய அந்த நீரை கட்டுப்படுத்தி அங்கே நிறுத்தி வைக்குமா. அதற்காக ஒரு எடுக்கப்பட்டது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. நம்ம அந்த விநாயகரை கொண்டாடிட்டு 3ஆம் நாள் என்ன போய் நீர்நிலையில் கரைச்சிடறோம்ல, அது களிமண்ணால் செய்யப்பட்ட. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த நீரானது தேக்கி நிறுத்தும், வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, நீரோட மட்டம் குறையாமல் அந்த நீரானது விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதாக மட்டும்தான் உருவாக்கப்பட்டதாக நான் பார்க்குறேன் இந்த விநாயகர் சதுர்த்தியானது.
சரிங்களா? ஆனா இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்க, இது அட்டையில செய்றீங்க, பிளாஸ்டிக்ல செய்றீங்க, பல ரசாயனங்கள் அதில பூசுறீங்க. அதில கண்ணாடி ஏதேதோ வச்சு நீர்நிலைகள போய் அது கொட்டுறீங்க. அது கொட்டுறதுனால எவ்வளோ ஒரு அழிவு. நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எவ்வளோ ஒரு தீங்க நம்ம விளைவிச்சுட்ருக்கோம். நம்ம பண்டிகை அப்படின்னு ஒரு பேர்ல நம்ம முன்னோர்கள் வந்து அந்த இயற்கைய பாதுகாக்கவும், அந்த வெள்ளப்பெருக்கிலேருந்து நம்மள பாதுகாக்கவும், அந்த நீரானது நமக்கு பயன்படவும், அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகைய, நம்ம வந்து எப்படி ஒரு தவறான ஒரு பாதையில அத எடுத்து போயிட்டுருக்கோம் பாருங்களேன். இன்றைய கால ஏன் அப்புட்ன்னா, அந்த புரிதல் உங்களுக்கு இல்லாத காரணத்தினால தான். இனிமே அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்புட்ன்னா, இனிமே அத கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. சரிங்களா? முழுசாவே குறைங்க. ஏன் அப்புட்ன்னா, அ ஏன் அதுக்கு விநாயகர் விநாயகர் சிலைய ஏன் உருவமா எடுத்தாங்க அப்புட்ன்னா, நமக்கு தெரியும். பார்வதி வந்து அந்த விநாயகர செஞ்சு ஓகேங்களா? அந்த விநாயகர் உருவத்த வந்து அவிங்க அந்த ஒரு உருவத்த செஞ்சு அதுக்கு உயிர் குடுத்தது தான் அந்த விநாயகர் வந்தாருன்னு நமக்கு வரலாறு தெரியும். அதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, வினை தீர்ப்பான் விநாயகர். ஓகேங்களா? நம்ப வினை தீர்ப்பான் விநாயகர். நம்ப அப்படிதான் நம்ப சொல்றோம் இல்லைங்களா? வினை தீர்ப்பான் விநாயகர்ன்னு சொல்லும்போது என்னது, நம்ம வினைகளெல்லாம் தீர்ப்பவன் யாரு? யா அனைத்து கடவுளுக்கும் முதல் கடவுளா விளங்கக்கூடிய விநாயகர் தான் இல்லைங்களா? அப்படி வினை தீர்ப்பான் விநாயகர நம்ப நம்ப என்ன பண்றோம், மொத நாளு அந்த விநாயகரோட சிலைய உருவமா செஞ்சு, ஊர் மத்தியில வச்சு எல்லாரும் அவங்கவங்க வீட்ல செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சு, விநாயகர் கும்பிட்டு, இங்க பாரு இந்த மாரி வெள்ளப்பெருக்கு வருது, எங்கள நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்றோம், ஆ ஒரு 3ஆம் நாள் போய் அங்க நீர்நிலைகள்ல கரைக்கிறோம் இல்லைங்களா? அப்படி கரைக்கிறது பதிலா, நம்ம அப்படி கரைச்சோம் அப்புட்ன்னா, அந்த நீர் ஓட்டமானது நின்று, அந்த நீரானது சேமிச்சு வைக்கும். அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படாம. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றீங்க? ரசாயனம் நிறைந்த இத பண்றீங்க. அ அது இதுன்னு பூசி அட்டையில, கண்ணாடில எது ஏதோ செஞ்சு எடுத்துட்டு போய் நீர்ல கரைக்கிறீங்க. வினை தீர்ப்பான் விநாயகன, வினை தரும் விநாயகரா நீங்க மாத்திட்டீங்க. அப்ப நீர்நிலை எல்லாம் கெட்டுருச்சு. நம்ம குடிக்க நீரும் சரி, விவசாயத்துக்கு தேவையான நீர் எல்லாமே என்ன பண்ணுது? நம்ப பண்ணக்கூடிய தவறுனால ஏற்படுகிறது. இல்லைங்களா? இந்த மாரி நிகழ்வுகள்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இனிமே இத பண்ணாம குறைச்சுக்கோங்க. இந்த மாரி இந்த பண்டிகை வந்து இதுக்காக தான் கொண்டாடுறாங்க. நம்ம வந்து இந்த பண்டிகை வந்து தவறா கொண்டாடிட்டு இருக்கோம். உங்க ஊர்ல உள்ள இளைஞர்கள் இந்த மாரி பண்டிகை நடத்துறவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. எங்க ஊர்ல நான் இந்த மாரி பண்டிகை வந்து விநாயகர் சிலையே வைக்கிறதில்ல. விநாயகர் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, அன்னதானம் வழங்குவாங்க தவிர, விநாயகர் சதுர்த்தி ஒரு 3 வருஷம், 4 வருஷமா எங்க ஊர்ல வந்து அத வைக்கிறதே கிடையாது. ஏன் அப்புட்ன்னா, இந்த மாரி ஒரு புரிதல் இருக்கும்போது யாருமே அத இது பண்ண மாட்டாங்க. நீங்களும் அந்த புரிதலோட விநாயகர கொண்டாடுங்க. சரிப்பா, இப்ப விநாயகர் ஏன் கொண்டாடுறாங்க? எதற்காக அத நம்ம கொண்டாடுறோம்? அ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த விநாயகர் அவரோட வரலாறு என்ன? அவரோட புராண ரீதியா சொல்லக்கூடிய செய்தி என்ன? அத பத்தி தெரிஞ்சுக்கணும்ல? தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க அதையும் தெரிஞ்சுப்போம்.